100 ரூபா தான் கொடுக்க. இத நான் அப்படியே ஊரா கொண்டு போய் கள்ளு கள்ளு கள்ளுன்னு சொல்லியா விற்க முடியும்? இன்னும் இதுல எவ்வளவு வேலை இருக்கு அது தெரியுதா உனக்கு? குடிக்கிறவ என்ன லேஸ்ல ஏமாறுதான்னு நினைக்கியா? சும்மா பாத்துட்டு நிக்கியே, ஒரு கைப்பிடி தூக்கு. பிடிச்சுக்க. நிக்கா நடைக்கிட்டு பாரு. எவ்வளவு நம்ம ஊருக்குள்ள போய் வித்துட்டு தெரியாத அந்த கோட்டைசாமி ஊருக்குள்ள போய் வில்லு. இது சுத்தமான மோரு. இது இப்படியே வித்தா ஒரு பைய 10 காசு கொடுத்து வாங்கி குடிக்க மாட்டீங்க. இது சுத்தமான கள்ளு. இத வித்தா கெவர்மெண்ட் விட மாட்டேங்கி புறம் எப்படி வவுத்து கழுவ? இந்த சுத்தமான கள்ளு இந்த மோர் கூட கலந்தா நியாயமான மோரு. மோரு மோரு மோரே, ஓடியா ஓடியா மோரே. இதோட உன் கணக்கு 9 ரூபா ஆச்சு. பெருசா குடிங்க. கோட்டைசாமி வரதுக்குள்ள நான் எங்க ஊருக்கு போய் சேரணும். 4 கிலோ நடக்கணும்ல. நல்ல வேலை கோட்டைசாமியை காணோம். என்ன நல்லா இருக்கியா? இது எதுல கறந்த மோரு? இது கறந்த மோர் இல்ல, நல்ல கடைஞ்ச மோர். சரி சரி, கோட்டைசாமி அதுல ஊத்து. ஐயோ, கோட்டைசாமி பார்த்தானே, இவள்கிட்ட மோர் குடிச்சா பைதானே, எப்படி சமாளிக்கிறது? ஐயோ, புத்து தலையன் வந்துட்டான். உனக்காக காத்துக்கிட்டு நான் அங்கே நிக்க, நீங்க வந்து நிக்க. வந்துட்டான்டா கேக்கே பிக்கே நிக்கே. என்னல கண்ணத்துல கை வச்சிட்டு இருக்க? அது இந்த நாகப்பாம்புக்கு பால் ஊத்தும்போது கொத்தி விட்டுருச்சு. நாகமணி, நாகமணியா, நாகலட்சுமி, நாகலட்சுமி, முத்துலட்சுமி, முத்துலட்சுமி, ராமலட்சுமி, பாக்கியலட்சுமி, உட்கார். ஐயா பூசாரி ஐயா, இவனை படிக்கிறதுக்காக டவுனுக்கு அனுப்பிச்சேன். இந்த லாந்த கல்லு கூவே, செத்த கூவே, செனக்கூவே, ராத்திரில எங்கேயோ போய் சுத்திரி பாம்பு இருக்கு. வெறும் பொண்ணு பேரா சொல்லிக்கிட்டு இருக்கான். நீதான் வைத்தியம் பார்க்கணும். ஐயோ, வாயா இது உடஞ்ச 6 மணி பட்டி மாதிரி இருக்குது. அப்பா, எனக்கு இப்பதான்ப்பா பேயே பிடிக்கும் போல பயமா இருக்குது. இந்த விளையாட்டுக்கு நான் வரல, கிளம்புறேன். என்னங்கடா இது, ரயில்வே கேட் மாதிரி அருவா கேட்டு போடுறீங்க? சாமி, ஆனந்த வைத்தியம் தானே? ஆமா. ஆனந்த வைத்தியமா? அட எடப்பா, நான் நல்ல வேளை தப்பிச்சேன். ஏதோ அசுர வைத்தியமோன்னு பயந்துட்டேன். ஆமா, இதுக்கு நான் என்ன செய்யணும்? தம்பி, ஒரு காலை ஒரிச்சாச்சு நீட்டு. ஏன் காலா? ஆமா. இந்த லெக் ஓகேயா? ஓகே. ஓகே, டேக் இட். சாமி, சத்தியமா சொல்லு, உனக்கு இந்த தொந்தி காணிக்க பணத்துல பீர் அடிச்சு தானே வந்து? அட பாவி, ஆனந்த வைத்தியம்னு சொல்லிவிட்டு அடிமாட்டுக்கு சூடு போட்ட மாதிரி போட்டீங்களேடா. மாமா, என்ன மாமா இவ்வளவு சோகமா உட்காந்துருக்கீங்க? அட போடா எனக்கு கொட்டாயில புதுப்படம் போடாத அன்னைக்கு, சீட்டா எடுத்து கை சிக்காத அன்னைக்கு, அப்பதான் பொண்டாட்டி ஞாபகம் வரும். அப்படி வந்து உங்க அக்கா மேல கை வச்சா நாய் கடிக்கிற மாதிரி அடிக்கிறானே. கேட்டா வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருக்கிறான். நான் தொடாம அந்த பொண்ணு வந்துருச்சு. அறிய வேணாமாடா கிளவிக்கு? அதுக்கு ஒரு வழி இருக்கு மாமா. என்ன அக்காவுக்கு நீ சிபாரிசு கொடுக்குறியா? இதுக்கெல்லாம் சிபாரிசு பண்ண முடியுமா மாமா? என்ன, இந்த ஊருக்கு புதுசா ஒரு ஆட்டக்காரி வந்திருக்கிறா. சூப்பருப்பு. காசு கேட்பாளோ? அப்புறம் கேட்காம இருப்பாளா? அட போடாடே, காசு இருந்தா நான் ஏடா பிச்சைக்கார மாதிரி மரத்தடியில் உட்காந்துருக்கேன். அந்த கன்றாவியெல்லாம் உங்ககிட்ட என்னைக்கு இருந்திருக்கு? நான் அக்கா 150 ரூபாய சுருக்கு பையில வச்சு இடுப்புல சுருக்கிறத பார்த்தேன். திருட சொல்றேனே? வேண்டாம், நைஸா உரிவிருங்கன்ற. அப்படி சொல்லு. அம்மாய், இடுப்புல கைப்படாம பைய மட்டும் எடுங்க போங்க. விளக்கு மாத்தடியெல்லாம் வீரனுக்கு சகஜம் போங்க. எப்படி நம்ம தொழிலே? நீங்க சென்ட்ரல் செயல் வரைக்கும் போக வேண்டிய ஆளு. முடிச்ச அவத்தினால சொல்றியா? அவுத்தவனுக்கு 6 மாசம் தான், கூட இருந்தவனுக்கு 1 வருஷம்.
கையை பிடிச்சு கூட்டு போடா, கண்ணு தெரியல, சாணி அடிச்சிருச்சுடா. வாங்க அட வாங்க மாமா, பொண்டாட்டி தான் விளக்கு மாத்திர அடிப்பா, ஆட்டக்காரி அடிக்க மாட்டா. வாங்க, சுருக்கு இருக்குல்ல? நல்லா இது. இவர் யாருன்னு தெரியுதா? சொன்னாதானே தெரியும். இந்த ஊர்லயே பெரிய மைனரு. ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே. அது வந்து நான் ரிட்டையர்டான மைனருங்க. வாங்க உள்ள போய் அதுக்கு பேசுவோம். என்ன? இது பாரு, எதா இருந்தாலும் இங்கேயே பேசுது. கடைசியில கணக்கு வழக்குல பிரச்சனை வரக்கூடாது. வரவு செலவு சுத்தமா இருக்கணும். சரிங்க மாமா, கேட்டுறேன். ஆட்டக்காரி, நீங்க எம்பிட்டு கேக்குறீங்க? நான் என்ன பெருசாவா கேட்க போறேன்? கண்டமனூர் மைனூர் 5000 ரூபாய் கொடுத்தாங்க. இவரு பாவம் ரிட்டையர் மைனருங்கிறீங்க. ஒரு 2000 ரூபாய் கொடுங்க போதும். எங்களால அம்புட்ல தர முடியாதுங்க. நாங்க தர்றோம். 1500 தானா? 1500 இல்லீங்க, நாங்க சொன்னது 1500 இல்ல, 150. என்ன உங்க தரத்துக்கு தண்டிக்கிறது நல்லாவா இருக்கு? நல்லா இல்லதானுங்க. ஆனா பொண்டாடி சுருக்கு மேல அவ்வளவுதானே இருந்தது. இத பாருங்க. சரி, இதுக்கு மேல குறைக்காதீங்க. ஒரு 200 கொடுங்க. நீ வாடகை, நானே டீல் பண்றேன். இது பாருங்க, நீங்க கேட்கறது தப்பு இல்லைங்க. ஆனா 150 ரூபாய்க்கு மேல சல்லி காசு கூட நம்மகிட்ட கிடையாதுங்க. நீங்க ஒரு வாரம் டைம் கொடுங்க. பொண்டாடி நாயை கலவான விடுறது அப்படியே உங்களுக்கு மாட்டி விட்டுருங்க. ஒரு 200 ரூபாய் கொடுக்க வக்கில்ல. நீ எல்லாம் மைனரு. என்ன மாமா 50 ரூபா தக்கத்துக்கு துப்பிட்டா? துப்பிடா துப்பிட்டு போறடா, ஆள் நல்ல வேலை. குண்டா அசிங்கமா நல்லா இல்ல. 1000 சொல்லு, ஒக்கா மாதிரி வருமாடா? ஆமாடா, ராத்திரி மேல எனக்கா எவ்வளவு கஷ்டப்படுறா. இந்த 150 ரூபாய்க்கு கொண்டு போய் ஒக்காவை கூட்டு அப்படியே சினிமாவுக்கு போயிட்டு கிளப்பு கடையில கறிஞ்சோறு வாங்கி தந்து போய் அதை விட வாழ்க்கை என்னடா சந்தோஷம். நீங்க ஒரு சிறந்த குடும்ப தலைவன். நம்மள இங்க வந்தே இருக்கக்கூடாது. மெல்ல போயிட்டு இருக்கமே, படம் போட்டுக்க மாட்டாங்க. எப்படா போடுவேன்? நான் போறதுக்கு முன்னாடி படத்தை போட கொளுத்தி போட மாட்டேன். என்னடி இந்த ஆளு ஒரு சப்ப மகரைய குடிச்சிட்டு வர? ஆமா, போன வாரம் ஆபரேட்டர் அடிச்சு போட்டுல. வா இப்படி குறுக்கு போயில. அட படம் போட்டுருவா, வா சீக்கிரம் போலாம். எங்க மாமா ஓடுறீங்க? சினிமா போகணுமா? சினிமா தான் காட்டிட்டு இருக்காளுங்களே, வில்லி கதாநாயகி எல்லாம். விட்டுறோம். யோ, இந்த மொகரக்கட்டைய எங்க இருந்தியா பிடிச்ச? மொகரக்கட்டையா? ஐயோ, விடுங்க, எதுக்கு வீதியில் தரீங்க? 150 ரூபாய்க்கெல்லாம் இந்த மூஞ்சிதாயா கிடைக்கும்? யோ, சுருக்கு பையில இருந்து காசு எடுத்து ஒரு சுருக்கு பைய விட கேவலமா இருக்க இந்த மூஞ்சிக்காயா கொடுத்த? யோ, ரிட்டையர் மைனரு, இங்க வாயா. இந்த மாதிரி சப்ப சப்பானி எல்லாம் கூட்டிட்டு வரதை விட போ பொண்டாட்டியே கூப்பிட்டு வந்திருக்கலாம். பாவம், வாடி. மாமா கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற கொக்கா நிலைமை என்னன்னு பாடுறா. விளக்கு மாத்திர அடிக்காத, பிஞ்சு போனா வாங்க முடியாது. போயிட்டாரு. இது வர என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் அப்படியே ஓடிட்டு இருப்பேன், நீ அப்படியே துரத்திட்டு இருப்ப. விளக்கு மாத்திர அடிப்ப, விளக்கு மாதிரி பிஞ்சு போயிடும். ஜனங்களா வேடிக்கை பார்ப்பாங்க. கற்பனை தானே? உன்னால கற்பனையில மட்டும்தான் முடியும். அந்த தைரியத்துல சுருக்கு பையிலே கை வச்சேன். இது வர நியூஸ்ல முடிஞ்சிருச்சு, படம் போட போறாங்க. நீ வா, இன்டர்வெல் உனக்கு ஜோடா வாங்கி தரேன். 2 ஜோடா.